அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக ஒரு மனுஷன் மீது உண்டான அந்த இரக்க குணங்களும் அவனை பரிதாபமான அந்த சூழ்நிலையில் பார்க்கக்கூடிய அந்த நிலைகளும் தான் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தை நம்மளுடைய உள்ளத்தில் தோணும். அவ்வாறு உள்ளங்கள் தோணக்கூடிய நேரத்தில் தான் நம்ம அவர்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்வோம். அல்லாஹு தாலா சில நபர்களை அந்த கருணை கண்கொண்டே பார்க்க மாட்டானா. அப்போ கருணை கண்கொண்டு பார்க்க மாட்டான் அப்படிங்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா எப்படி உதவி செய்வான்? கியாமத்து நாளில் படைத்தவனை தவிர உதவியாளர்களோ பரிந்துரையாளர்கள் யாருமே இல்லாத அந்த சூழ்நிலையில் இறைவனே நம்மளை அந்த நேரத்தில் பார்க்கணும்னு சொன்னால் நம்மளுடைய நிலை என்னவாகும்? அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட 3 நபர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க. சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் நஸஈ, ஜாமிஉ திர்மிதி மற்றும் சுனன் இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சலாசத்து 3 நபர்கள் லா யன்துருல்லாஹு யௌமல் கியாமா வலா யுஸக்கீஹிம். அல்லாஹத்தால் அவர்களை கருணை கண்கண்டு பார்க்க மாட்டான், இறக்க உணர்வுகளோடு அவர்களை பார்க்கவும் மாட்டான். அதே நேரத்தில் வலா யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது நபரை குறிப்பிடுறாங்க. அவன் பிற நபர்களுக்கு உதவி செய்வான், ஆனால் அந்த உதவி செஞ்சாலும் கூட அதை சொல்லி காட்டுவான். நான் இவனுக்கு அப்படி செஞ்சேன், என் 4 நபர்கள் முன்னால் அதை சொல்லி காட்டக்கூடிய பழக்கம் யார்கிட்ட இருக்குதோ இப்படிப்பட்ட அந்த நபர்கள் அல்லாஹ் தாலா கருணை கண்கொண்டு பார்க்க மாட்டான். இதனால் தான் அல்லாஹ் தாலா சூரத்துல் பக்கராவில் 246வது வசனத்தில் சொல்லுவான், யா ஐயுஹல்லதி நாம்னு இறை விசுவாசி இல்லா தொபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல்லாதா. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தான தர்மங்களை சொல்லி காட்டி நோவினைப்படுத்துவதன் மூலமாக அதன்களை வீணடித்து விடாதீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவான். அப்படிப்பட்ட ஒரு நபர். இரண்டாவதாவது ஒரு நபர் தன்னுடைய கீழடை கையில் வேஷ்டி இருக்குதுல்ல, அதை தரையில் பூமியில் இழுபடும்படி பெருமையாக நடந்து செல்லக்கூடிய ஒரு நபர். நிறைய நபர்கள் சொல்ல இடுப்பில் நிற்க மாட்டேங்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாக்கு போக்கு சொல்லுவோம். அது கிடையாது. தன்னுடைய கரண்டை கால் மேலே தான் தன்னுடைய ஆடைகள் இருக்க வேண்டும். அவ்வாறு இழுபடும்படி நடந்து செல்வது என்பது பெருமையினுடைய அடையாளம். இப்படிப்பட்ட அந்த நபரையும் அல்லாஹு தாலா கருணை கண்கொண்டு பார்க்க மாட்டான். மூன்றாவதாக ஒரு நபர் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளை பொய் சத்தியம் செய்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபாரி. இவரையும் அல்லாஹு தாலா கருணை கண்கொண்டு பார்க்க மாட்டான் என்றார்கள் நபி அவர்கள்.